கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அது என்னமோ தெரியல ராம்ஜி சார், கடகராசிக்கு நீங்கள் போட்டால் மட்டும் பிச்சுக்கிட்டு ஓடுது. கடகராசிக்காரர்கள் எல்லாரும் என்னுடைய ரசிகர்கள். காரணம், உலகம் ஃபுல்லாக யார் கடகராசியாக இருந்தாலும் ராம்ஜி ஒன்று சொன்னால் பார்ப்பாங்க. யார் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க, அந்த குணம் கெடாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. யார் வாழ்க்கையை இழந்துருவாங்க, குணம் கெட்டு போனவங்க வாழ்க்கையை இழந்துருவாங்க. அப்போ இந்த குணம் ராசியில் குரு உச்சமாகும் போதே உங்களுடைய எண்ணங்களை சரி பண்ணிடுறார். நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் உணர்ந்து டோன்ட் கெட் எமோஷன், நான் ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உச்சமாகும் போது என்ன ஆகுது, செய்த தவறை உணர்ந்துடுறீங்க. டிசம்பர் மாதம் நடக்கின்ற ஒரு பிரதானமான பலன் 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் டிசம்பர் 21 வரை யோகஸ்தானத்தில் யார் யார் இருக்கா தெரியுமா? 2 கூடிய சூரிய பகவான். வாங்க கமான், 2 கூடிய தனாதிபதி கமான். அடுத்தது புத பகவான். அடுத்தது 4-11 கூடிய சுக்கிர பகவான். கமான் கமான். 5 கூடிய செவ்வா பகவான். எல்லாருமா 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்துல இவங்க எல்லாரும். அப்போ கடகராசிக்காரர்கள் ராசியில் இத்தனை பேர் வரும்பொழுது, ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது கம்பெனி தூக்க போது வேற லெவலில் போகிறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அது என்னமோ தெரியல ராம்ஜி சார், கடகராசிக்கு நீங்கள் போட்டால் மட்டும் பிச்சுக்கிட்டு ஓடுது. கடகராசிக்காரர்கள் எல்லாரும் என்னுடைய ரசிகர்கள். காரணம், உலகம் ஃபுல்லாக யார் கடகராசியாக இருந்தாலும் ராம்ஜி ஒன்று சொன்னால் பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தெரியும் சார் தெரியும், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நல்லது சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த பழி சொல்லுங்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு காலத்திலே இப்படி நடந்ததுங்கிறதுக்காக அதுவே உண்மையாகி விடாது. ராசிநாதன் சந்திரன் ராசியில் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஒரு ஜாதகத்திலேயே கூட குரு உச்சம்னா நீங்கள் ஜாதகத்தை தூக்கி போட்டுடலான்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிப்பார், சரி சூப்பர். மாப்பிள்ளை நல்லா அவருக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குது, சரி சூப்பர். மாப்பிள்ளை நல்லா வேலை, ஆனால் குணம் மட்டும் சரியில்லைன்னா அப்புறம் அந்த மாப்பிள்ளை எதுக்கு? மாப்பிள்ளை குணமாக இருக்காரு, ஆனால் இப்போ தான் சம்பளம் கம்மியாக தான். பரவாயில்ல சார், இன்றைக்கி சம்பளம் கம்மி, நாளைக்கு நிறையா வாங்குவார். குணம் தான் முக்கியம், ஆட்டிடியூட். நிறைய யூடியூப்பில் வர்றவர்கள் நிறைய பேர் இந்த ஆட்டிடியூட் பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கையிலே நண்பர்களே, இந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட குணம் அது உலகத்தில் எதை கொடுத்தாலும் அதுக்கு விலையே கிடையாது. அது அவ்வளோ முக்கியம். யார் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க, அந்த குணம் கெடாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. யார் வாழ்க்கையை இழந்துருவாங்க, குணம் கெட்டு போனவங்க வாழ்க்கை இழந்துருவாங்க. அப்போ இந்த குணம் ராசியில் குரு உச்சமாகும் போதே உங்களுடைய எண்ணங்களை சரி பண்ணிடுறார். நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள் உணர்ந்துடுறீங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிருங்க. குரு பகவான் போய் எனக்கு, மிஸ்டர் குரு, ஒய் யூ ஆர் கெட்டிங் டென்ஷன் வித் மீ, ஐ எம் ஏ சில்ட்ரன், ஐ எம் ஏ சைல்டு, என் மேலே கோவப்படாதீங்க மிஸ்டர் குரு. எப்படி மிஸ்டர் குரு, டோன்ட் கெட் எமோஷன், நான் ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உச்சமாகும் போது என்ன ஆகுது, செய்த தவறை உணர்ந்துடுறீங்க. டிசம்பர் மாதம் நடக்கின்ற ஒரு பிரதானமான பலன் 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் டிசம்பர் 21 வரை யோகஸ்தானத்தில் யார் யார் இருக்கா தெரியுமா? 2 கூடிய சூரிய பகவான். வாங்க கமான், 2 கூடிய தனாதிபதி கமான். அடுத்தது புத பகவான். அடுத்தது 4-11 கூடிய சுக்கிர பகவான். கமான் கமான். 5 கூடிய செவ்வா பகவான். எல்லாருமா 5ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்துல இவங்க எல்லாரும் இருந்தால் என்ன ஆகும், புத்திரஸ்தானம், IVF, IUI அதெல்லாம் தேவையில்லை சார். அப்போ என்ன தேவை, ஒய்ஃபை கூப்பிட்டு ஹனிமூன் போயிட்டு வாங்க, அது போதும். வாழ்க்கையிலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. காதல் ஆசை யாரை விட்டதோ தனநான நான. ஏன் என்ன திடீர்னு காதல்? ஏன்னா ராசியில் குரு பகவான் வந்துட்டார். 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். மூடி கிடந்த மூளையினுடைய சாவிகள் எல்லாம், திறக்கப்படாத கதவுகளின் திறக்கப்படாத கனவுகளின் கதவுகள் எல்லாம் திறக்கப் போகிறது. காரணம், குரு பகவான் பார்த்துறாரு. ஆமாம் இல்லை, இப்போல்லாம் நான் லவ் பண்ணுறதே இல்லைல்ல, நான் தப்பை உணர்ந்துட்டேன், ஐம் சாரி. வாழ்க்கையில் ஓடுகின்ற ஓட்டத்தில் எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? காலையில் எந்திரிச்சு ஒய்ஃபுக்கு எத்தனை பேர்
குட் மார்னிங் சொல்லி லவ் பண்ணுறீங்க, ஒரு ஐ லவ் யூ, வெளியே கிளம்பும் போது ஒரு ஒரு முத்தம். நோ நோ, வி ஆர் வெரி பிஸி. ஆமாம், கூகுள் கம்பெனியை நம்ம ரேட்டு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அவங்க கூட சொல்கிறேன், யாராக இருந்தால் தான் என்ன சார், வாழ்க்கையில் நமக்கு பிரியமானவர்களுக்காக வாழாத வாழ்க்கை எதுக்குன்றேன். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கான பிரியமானவர்களோடு வாழ தொடங்குகிறீர்கள். அப்போது காதல் வருகிறது. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குகின்ற யோகம். அடடா வீடு என்று நீங்கள் உங்களுக்காக ஒரு பூமி வீடு வாங்கணும்னு நினச்சிட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. எலி வலை ஆனாலும் என்ன சொல்கிறாங்க நண்பர்களே, தனி வலை வேண்டும்ங்கிறாங்க. இதுக்கு புலிக்கு வாளாக இருப்பதுக்கு எலிக்கு தலையாக இருந்துட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் தனியாக ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்கி என் குடும்பம் என் குழந்தை நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் வாழ்க்கை. அங்கேருந்து தான் தொடங்குது வாழ்க்கை. ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ் செகுவேரா வரைக்கும் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்று வாழ்ந்து தொலையுங்கள், எதையோ ஒன்று வாழ்ந்து தொலையுங்கள், அடுத்தவர் உங்களால் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். வாழ்க்கை எப்படின்னா வாழ்ந்துக்கு, அவரவர் தரப்பு நியாயம் அவரவருக்கு, வாழ்க்கை எப்படின்னு வாழ்ந்துக்கும். ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் இருக்கணும். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரியலைசேஷன் டைம் இதெல்லாம். நான் என் மனைவியை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், என் ஃபேமிலியை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், என் குழந்தைய எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு, இனிமே பார் அப்படி நினச்சிட்டிங்கல்ல, இனிமேல் செஞ்சிருவீங்க. நினைக்கிறதா எண்ணம் போல் வாழ்க்கை. அப்போது கடகராசிக்காரர்கள் ராசியில் இத்தனை பேர் வரும்பொழுது, ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது கம்பெனி தூக்க போது வேறு லெவலில் போகிறீங்க. கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாழ்க்கையே வரப்போகிறது. 5ஆம் இடத்துல போய் இத்தனை பேர் இருக்கும்போது திருமண யோகம், கல்யாண யோகம் மாதிரி, வெளிநாட்டு யோகம், ஊரில் இருக்கிற எல்லா யோகமும். சார் கமான் வாங்க, ஸ்பின் கேம் வந்திருக்கு. ஸ்பின் கேம் என்ன ஸ்பின் கேம், இந்த ஸ்பின் அப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த ஸ்பின் எங்கே போய் நிற்கிதோ, குழந்தை வேணும்னா குழந்தை வந்துடும். இந்த ஸ்பின் இப்படி நின்றுச்சுன்னா 2 கோடி பணம் கிடைக்கும். இந்த ஸ்பின் இப்படி நினைந்துன்னா அந்த மாதிரி என்னங்க எனக்கு எல்லாமே வேணும், ஒரு ஸ்பின் தான் அலோடு. அப்படி இருக்கும் போதே அவன் இங்கே ஜாலியாக இருக்கான். உங்களுக்கு 4-5 ஸ்பின் அலோடு. சொல்லுங்கள், ராசியில் 4 பேர், அப்போ 4 ஸ்பின், 1 ஸ்பின், 2 ஸ்பின், 3 ஸ்பின் எங்கெங்கே நிற்கிதோ அப்போ எல்லாமே கிடச்சிரும். ஸோ கற்பனை செய்து பாருங்கள், உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் அவ்வளோ நன்மைகள் செய்ய போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும். 21ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஊரே டீமே காலி பண்ணி 6ல் போய் மறைஞ்சிடுறாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் எனக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான், இவர் டைம் இஸ் ஓவர். 6ஆம் இடத்துல எல்லோரும் மறைஞ்சாச்சு. அதுக்குள்ளே நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு லிட்டலஸ்க்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஹோம் பேக் டு நார்மல் லைஃப். திரும்ப பழையபடி அதே தோசை, அதே சட்னி, அதே நார்மல் லைஃப். கொஞ்ச நாள் நீங்கள் ஒரு டிசம்பர் 21 வரைக்கும் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஒரு 2 பேர் தேவதைகள் பறந்து வந்து உங்களை தூக்கிட்டு போய் வானத்திலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு டிசம்பர் 21க்கு அப்புறம் பூமியில் இறக்கி விட்டு போய் திரும்ப பழையபடி பொண்டாட்டி கூடயே வாழுப்போ அப்படின்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இவ்வளோ நாள் நான் வானத்திலே ஸ்கையில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஸ்கை டைம் வாஸ் ஓவர். இவர் பூமி டைம் திரும்பவும் அதே பழைய பாஸு, அதே பழைய திட்டு. ஐயோ அதுதான் சார் இருக்கிறதுலே கொடுமை. அந்தாலும் மூஞ்சி நினச்சி பார்க்கும்போது பயமாக இருக்குது. அது மாதிரி ஸோ கடகராசிக்காரர்களுக்கு மீண்டும் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பேக் டு ஹோம். 6ஆம் இடத்துல எல்லோரும் மறைஞ்சிடுறாங்க. எனிவே கடகராசிக்காரர்கள் டிசம்பர் 21 வரைக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இதுதான் அலாரமிங் ஃபேக்டர் ஒன்றே ஒன்று தான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அலாரம் தான். என்ன ஆடினா ஆடுங்க டிசம்பர் 21 வரைக்கும். லக்கி பாஸ்கரில் சொல்கிற மாதிரி தான், ஆட்டத்தை எப்போ தொடங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ முடிக்கிறோங்கிறது முக்கியம். டிசம்பர் 21க்குள்ளே ஆட்டத்தை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் இல்லை, அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் விடுங்க சார். இயர் எண்டு அடுத்த 9 நாளும் ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். அவ்வளோதான். கீழே வீட்டுக்கு இந்த 2 பேரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.